சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூவம் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரை நேற்றும் இன்றும் தொடர்ந்து கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. சுமார் அரை மணி நேரம் கனமழை பெய்கிறது. அதனைத் தொடர்ந்து மழை விட்டு 2 மணி நேரம் கழித்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் உள்ள ஆறுகளில் நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகளானது கூவம் ஆற்று கடலில் கலக்கும் அந்த நேப்பியர் பாலத்தின் அருகில் கூவம் ஆற்றில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கூவம் ஆற்றில் எப்போதும் இருக்கும் நீரின் அளவை விட நீர்மட்டமானது மிகவும் உயர்ந்து அதிக அளவுக்கு வெள்ளமானது கூவம் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த கூவம் ஆற்றின் அந்த முகத்துவாரத்தான கடலில் கலக்கும் அந்த முகத்துவாரத்தை முறையாக தூர்வாரும் பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட காரணத்தினால் தற்போது எந்தவித பாதிப்பும் இன்றி வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடி அந்த மெரினா கடற்கரையின் அந்த முகத்துவாரத்தில் உள்ள கடலில் தண்ணீரானது கலந்து வருகிறது. தற்போது நேற்று தொடங்கி மழையானது அதிகரித்து வரும் நிலையில் அருகில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்ட காரணத்தினால் கூவம் ஆற்றில் வெள்ளமானது தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதற்கான முன்னெச்சரிக்கை, அதாவது இன்னும் கூவம் ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அந்த தூர்வாரும் பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி ஆழப்படுத்தப்பட்டுள்ளதால் இன்னும் எவ்வளவு வெள்ளம், அதாவது கூவம் ஆற்று முழு கொள்ளளவை எட்டி அந்த நீர் சென்றாலும் எந்தவித பாதிப்பும் இன்றி நீர் போய் கடலில் கலக்கும் அளவுக்கு அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.